நடிகை ஜான்வி கபூர் நடிக்கும் புதிய படம் பரம்சுந்தரி ட்ரெய்லர் வெளியானதும் அது பற்றி விவாதம் மட்டுமல்ல விமர்சனமும் ட்ரோலும் இடம் பிடிச்சிருக்கிறது. ஏன் தெரியுமா? போஸ் பீட். ஒரு கேரள பெண்ணின் கதாபாத்திரத்தில் ஹிந்தி நடிகை ஏன்? இதுதான் கேள்வி. பரம்சுந்தரி படம் ஒரு கேரள பெண் மற்றும் டெல்லி பையனின் காதலை மையமாக கொண்டது. அந்த கதையில் ஹீரோயினாக ஜான்வி கபூர். இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் இந்த கதைக்கு ஜான்வி ஏன் ஒரு மலையாளி நடிகையை நடிக்க வைக்க கூடாதா, அவளுக்கே அந்த கல்ச்சர் புரியும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு பதிலடி மாதிரி ஜான்வி கபூர் சமீபத்தில் பேசியிருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா, நான் மலையாளியும் இல்ல, என் அம்மாவும் இல்ல, ஆனா இந்த கதாபாத்திரம் 100 விழுக்காடு மலையாளி இல்ல, அவ ஒரு மிக்ஸ்ட் கேரக்டர், பாதி தமிழ் பாதி மலையாளி. சோ அந்த டூவல் ஐடென்டிட்டி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டேன். அதாவது அந்த கதாபாத்திரமே ஒரு கல்ச்சரல் பிளெண்ட், அதனால தனக்கே அந்த ரோல் ஓகேன்னு அவங்க சொல்லறாங்க. இது உண்மையா பார்த்தோம்னா இந்திய சினிமா தான் இப்படி லாங்குவேஜ் மற்றும் கல்ச்சருக்கு அடிக்கடி பெரிய விவாதம் பண்ணும் இடம். ஒரு நடிகர் அல்லது நடிகை எந்த மொழி பேசுறவர்களாக இருந்தாலும் அவங்க டெடிகேஷன் மற்றும் ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். ஜான்வி இந்த கதாபாத்திரத்துக்காக தமிழ் மலையாள கல்ச்சர் பத்தியும் ட்ரைனிங் எடுத்திருக்காங்கன்னு சோர்ஸ்கள் சொல்றது. அதிலே அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் சீக்வன்சஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட சொல்லப்படுது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு நடிகர் அந்த கதாபாத்திரத்துக்கு நன்றாக தயாராவதுனால அவர்களை காஸ்ட் செய்யலாமா, அல்லது அந்த கல்ச்சர் இருந்தவருக்கே அந்த வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா? ஜான்வி கபூர் தன்னுடைய எக்ஸ்பிளனேஷன் மூலம் சில விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாலும் இந்த விவாதம் இனியும் தொடர வாய்ப்பு இருக்கு.